பாக்கியா கோமதியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வர வழியில் பார்த்தா ஒரு ரூமில் ஒரே சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்குறாங்க. பார்த்தா அங்கே ராஜும் கண்ணன் 2 பேருமே சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ராஜி? என்னை நம்பி வந்துட்டல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்குறாரு. நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீ பேசாத, வீட்டுக்கு எப்படி போவ? அதெல்லாம் போகக்கூடாது, அந்த எண்ணத்தெல்லாம் அடியோடு விட்டுடு. நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம், புரியுதா? இதில் ஏதாவது நீ பண்ண உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியா. என்ன இந்த பையன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஐயோ, இந்த பையனை நம்பி இந்த பொண்ணு வந்திருக்கு, என்னவோ இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கோமதி போய் பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இல்லை என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ராஜி, அந்த பொண்ணு இப்போ இங்கே இல்லை, யார் கூடயும் எங்கேயோ போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாருமே வீட்டில் எதையுமே சொல்கிறதில்ல, அப்படி சொன்னால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. நான் ராஜியை நிறைய வாட்டி அந்த பையனோட பார்த்துருக்கேன். அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது குடிச்சிட்டு மரத்தடியில் எங்கேயாவது விழுந்து கிடப்பான். அவனை போய் தான் ராஜி காதலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார். என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? அவள் ஓடிட்டான்றதே பெரிய விஷயம், இதில் அவன் ஒரு கெட்டவனோட ஓடி இருக்கான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா? இப்போ கூட நான் வர வழியில் கூட ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க. இதே மாதிரி தான் ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது. ஆனால் அந்த பையன் போகக்கூடாது, நீ போன உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன தான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அழாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை தேட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க.